Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 957 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல எல்லாருமே இப்ப யுத்தத்துக்கு தயாராயிட்டாங்க. அதுவும் நம்ம லூஃபி கலர் ஆஃப் ஃபார்ம்ஸ்ங்கிற அந்த ஹாக்கி பவரை கம்ப்ளீட்டா மாஸ்டர் பண்ணிட்டான். ஆப்போசிட்ல இருக்க மரத்தை தொடவுடல கையை நீட்டதான் செய்வான், பட் ஆள் வெடிச்சு திரியும். மொத்தத்துல கைடோவையும் காலி பண்ண முடிவு பண்ணிட்டான். அப்படியே கட் பண்ணி ஒரு 3 மெரைன் கப்பலை காட்டுறாங்க. ஒரு வழியா வந்துட்டானுங்க. பல மாசமா ஆளுகளையே காணும். இப்பதானே வரானுங்க. வந்துட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, இஷோ. எந்த ஏரியான்னு பாத்தீங்கன்னா நியூ வேர்ல்டோட என்ட்ரன்ஸ். யாரு போயிட்டு இருக்கா? நம்ம இஷோ. அப்படியே பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே போவான். அவன் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இந்த மாதிரி மிலிட்டரி டிராப்ட்ல இருந்து என்னைய டைரக்டா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த வேலைக்கு நான் ஏதாச்சும் உருப்படியா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்ப அவனுக்கு வந்து இந்த வார்லாடு, எம்பரஸ் இவங்களெல்லாம் கண்டாலே சுத்தமா பிடிக்காது. அவங்களெல்லாம் காலி பண்ணிட்டா நீ எப்படி பவரை பேலன்ஸ் பண்ணுவேன்னு கேட்டா அதை பத்தி எல்லாம் அவனுக்கு கவலை இல்ல. அவனுக்கு அவங்கள காலி பண்ணும் அவ்வளவுதான். ஏன்னா இந்த டோஃப்ளமிங்கோ பாருங்க, மொத்த கண்ட்ரிக்குமே கவர்மெண்டோட சப்போர்ட்டோடயே அவன் ரூல் பண்ணா, அந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டையும் அலோவ் பண்ணான். இஷோக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம இந்த 7 வார்லாட்ஸையே காலி பண்ணிட்டா அவனுக்கு அவங்க எல்லாத்தையுமே அழிக்கணும். அதுதான் ஒரே குறிக்கோள். சரி, அப்படியே அங்க கட் பண்ணி மரி ஜாய்ஸை காட்டுறாங்க. அங்கதான் வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துச்சு, ரெவரின்னு. அது பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கான்ஃபரன்ஸ். உலகத்துல இருக்க மெயினான ஒரு 50 கிங்ஸ் அண்ட் குயின்ஸுங்க வந்து அங்க வருவாங்க. அதுவும் 4 வருஷத்துக்கு ஒரு டைம். அண்ட் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா 170 கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அதை வச்சு அவங்க ஏதாச்சும் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அந்த வேர்ல்டு கவர்மெண்ட்ட சொல்லி அதை அவங்க நடுவில் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி, அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் நீடு அது இதுன்னு இருந்தா கூட அதையும் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் வச்சு சரி பண்ணி விட்டுருவானுங்க. இந்த டைம் ரெவரி நடந்து முடிஞ்சதுல வழக்கம் போல எல்லாருமே ஒரு கன்ஃபியூஷன்ல தான் அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா ரெவரி முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, எல்லாம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானே. அப்படியே கட் பண்ணி ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல இருக்க யூகு கேஸ்ல காட்டுறாங்க. அவங்களும் ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. கூப்பிட்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கார்ப்பு. நெப்டியூனுக்கெல்லாம் மண்டை காஞ்சு போச்சு. ஏன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல. ஷிரகோஷிக்கு லூஃபியோட தாத்தாவை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கார்ப்பு கிங் கிட்ட நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாரு. ஏன்னா ஒரு வாரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்களே அப்படின்னா எவ்வளவு தூரம் பாருங்க. எப்படி இருந்தாலும் நம்ம கார்ப்புமே வந்துட்டு மறுபடியும் திரும்பி போகணும்ல, அதனால கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி எப்படி விடுவானுங்க. கார்ப்பு எவ்வளவு பெரிய ஆளு, அவர் சப்போர்ட் இல்லாமலாம் வேர்ல்டு கவர்மெண்டால ஒழுங்கா ரன் பண்ண முடியாது. அதனால ஒரு டீ மட்டும் கொடுங்க, குடிச்சிட்டு கிளம்புறேன் பாரு. மேட்டர் என்னன்னா, எப்பவுமே ரெவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய இன்சிடென்ட் எப்பவாச்சும் நடந்துகிட்டே தான் இருக்குது. 50 நாடெல்லாம் வந்து ஒரே இடத்துல மீட்டிங் போட்டானுங்கன்னா டெஃபினட்டா ஒன்னு சேரணும்னு மட்டும் யோசிக்கவே மாட்டானுங்க. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் கண்ட்ரில 1008 பஞ்சாயத்துக்கு மேல இருக்குது. அதையே தொண்டையிலேயே பேசுவானுங்க. நல்லா வெல்த்தியா பெரிய பெரிய கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குல்ல, அவனுங்க கண்டுக்கவே மாட்டானுங்க. மத்தவங்க பேசுறத கேஷலா வேடிக்கை பார்த்துட்டு விட்டுறது. அப்படி இருந்தா கூட பரவாயில்ல. அதுலயும் சில குழப்பவாதிகள் இருக்கானுங்களே, அவனுக்கு அட்டூழியம் தான் தாங்க முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜியும் ரிசோர்ஸும் வெப்பன் மட்டும்தான். ஆனா காமனா எங்கேயாச்சும் வந்து பேசும்போது வாய் வார்த்தையில எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணும் பானுங்க. ஆனா அவனுக்கு வெல்த், ரிலீஜியஸ், லொட்டு லொசுக்குன்னு எதுவுமே அவனுல ஈக்குவல் ஆகாது. அது அவனுக்குமே நல்லா தெரியும். எல்லாருமே கை குலுக்கிட்டு ஜாலியா ஜென்டல்மேன் மாதிரி பேசுவானுங்க. ஆனா நல்லா பாருங்க, எத்தனை கிங்கு அவங்க கண்ட்ரில இருக்க சிட்டிசன்ஸ் காண்டி பேசியிருக்காங்கன்னு. எல்லாம் வெத்து வெட்டுங்கன்னு உடனே அவரும் ஆமாம் பாரு. ஏன்னா அங்க லீடர்ஸ் எல்லாம் பேசுறத பார்க்கும்போது படால்னு ஏதோ எக்ஸ்ப்ளோஷன் வெடிச்ச மாதிரி இருக்குதாமா. இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு நடுவுல இருக்க பஞ்சாயத்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல சால்வ் பண்ண முடியாதுன்னு வைங்க. எந்த அளவுக்கு வரலாறு இருக்குதோ அந்த அளவுக்கு ப்ராப்ளமும் இருக்கும். எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம ரத்தம் சிந்தாம இருந்தாலே போதும், அதுவே நம்மளுக்கு பீஸ் தான். இந்த டைம் டிஸ்கஷன்ல நடந்ததெல்லாம் ரொம்ப மோசம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியலன்னு சொல்லிட்டு கார்பே பதறுவாரு. அப்படின்னு வேற ஏதோ ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்கானுங்க போலயே. சரி ரைட்டு, கார்பே டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாரு. கொஞ்சம் லேட்டு தான், பட் இருந்தாலுமே சொல்லி ஆகணுமே. என்னன்னா, இந்த ரெவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய இன்சிடென்ட் ஆச்சு. சோ இனிமேட் அந்த மாதிரி பஞ்சாயத்து ஆகாது, நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், நேவியான நாங்க அதை பாத்துக்குவோம் அப்படி இப்படின்னு பயங்கர பில்டப்போட சொல்லுவாரு. நெப்டியூனுக்கு ஒண்ணும் புரியல. அப்படி என்ன விஷயத்த கேள்விப்பட்டுட்டு இப்படி பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் பெரிய பிரச்சனையானு கேட்டா, ஆமா அலபாஸ்டா கண்ட்ரிய பத்தி ஒரு இன்சிடென்ட்னு சொன்ன உடனே ஷிரகோஷிக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா விவியா அவளும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கல்ல, அவளுக்கு ஒரு பஞ்சாயத்து என்ன பதறா. அப்படியே கட் பண்ணா இந்த மார்கன் ஒருத்தருக்கானே வேர்ல்டு எக்கனாமிக் நியூஸ் பேப்பரோட ஹெட், அந்த நியூஸ் ரெடி பண்ற இடத்த காட்டுறாங்க. எல்லாம் தீவிரமா தீ மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது, எதைத்தான் பாக்குறது, எந்த விஷயத்த ஃப்ரண்ட் பேஜ்ல போடுறது அப்படி இப்படின்னு ஒரு போட்டோவையும் போக்கஸ் பண்ணி காட்டுவாங்க. அது என்ன ஏதுன்னு தெரியல. அப்ப மார்கன் வந்து ஒருத்தன் செத்து போயிட்டான், அதை போடுங்க. அப்ப அதை ஹெட்லைனா போடுமான்னு கேட்டா இல்ல, மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணதை போட்டா இன்னும் சூப்பரா இருக்குமே அப்படின்ட்டு அடுத்து ஒரு நியூஸை போட சொல்லுவான். இப்படி ஃப்ரண்ட் பேஜையும் பேக் பேஜையும் ஒரே மாதிரி பண்ண சொல்லுவான். அதாவது ஒரே ஃப்ரண்ட் பேஜ். இப்படி அவன் நியூஸ் ரெடி பண்றதுல ரொம்ப பிஸியா இருக்கும் போது வேர்ல்டு கவர்மெண்ட் இருந்து அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும். என்னடான்னு பார்த்தா ஏதோ ஒரு நியூஸை மேனிபுலேட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருப்பானுங்க. எந்த நியூஸ் அப்படி பண்ண சொல்லியிருக்கானுன்னு பார்த்துட்டு ஷாக் ஆகி
சே இதெல்லாம் பண்ண முடியாது, தூக்கி அவனுக்கு மூஞ்சிலேயே வீசுமா. கடைசியில லெட்டரை கொண்டு வந்து கொடுத்தவனே சைஃபர் போல் தான். உடனே கண்ணை நீட்டிடுவானா, அவனுக்கு அள்ளு விட்டுரும். எது இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண சைஃபர் போலே வந்திருக்காங்களா ஐயோன்னு பதறுவானா. இங்க பாரு, ஒழுங்கா வேர்ல்டு கவர்மெண்டோட ஆர்டரை மதிச்சு ஃபாலோ பண்ணு, இல்லன்னா உனக்கு தான் பஞ்சாயத்தும்பா. அங்க எல்லாருமே பதறி அடிச்சு அங்கங்கன்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன மார்கன் இருந்துட்டு எங்க எல்லாத்தையும் பார்த்தா என்ன சப்ப பீஸ் மாதிரி தெரியுதாடா, தான் வச்சுக்கன்னு மூஞ்சில ஒரே குத்து வேன்னு விழுவான். உடனே அவனுக்கு ஆளுகெல்லாம் வளைச்சு போட்டோ எடுப்பானுங்க. என்ன இருந்தாலும் ரிப்போர்ட்டர்ஸ் இல்ல, அதான் செய்வானுங்க. இல்ல கூட இருக்கவனிலேயே குத்தி விடுவானுங்க. ஐயோ அவங்க எல்லாம் கவர்மெண்டோட சைஃபர் போல ஆளுங்க, அவங்க மேல கைய வச்சீங்கன்னா உங்களுக்கு சங்கூதிடுவாங்களே, என்ன பண்ண போறோம்னு கேட்டவனே ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, மறுபடியும் நம்ம இடத்த மாத்திர வேண்டியதான்னு அந்த மொத்த இடத்தையுமே ஷிஃப்ட் பண்ற வேலையை ஆரம்பிச்சிருவான். ஜேர்னலிஸ்ட்னா என்ன சும்மாவாடா, மர்சுடா மர்சு. என் வார்த்தையை கேட்டு மக்கள்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் நான் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு எனக்கு ஆர்டர் போடாதீங்கடா அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது பேர்ட்ஸ் அவங்க நியூஸ் சேனல்ல அலேக்கா தூக்கிட்டு போவாங்க. அப்போ ட்ரம் கிங்டம் சேர்ந்த அந்த கிங் வாப்போல் இருக்கான்ல, அவங்கிட்ட இருந்து மேட்டர் எல்லாம் லீக் ஆயிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமா ஷாக் ஆயிருவான். இப்போ மார்கன் வந்து சைஃபர் போல சைலண்டா இருக்க சொல்லியுமே கேட்காம செவனிலேயே 4 இழுப்பு இழுத்துட்டு வந்திருக்கான். இனி என்ன பண்ண போறாயிலோ தெரியல. அப்படியே கட் பண்ணா நியூஸ் பேப்பர் எல்லாத்துக்கும் போய் சேருது. ஸ்பெஷல் ரிப்போர்ட்னு வேற போட்டிருப்பாங்களா, எல்லாம் படிச்சு பார்த்துட்டு கதறி அழுவாங்க. என்னன்னு தெரியல, ஆனா ஏதோ ரெவரியில லீடர்ஸ் எல்லாம் எடுத்த டிசிஷன் மட்டும் சொல்லுவாங்க. அண்ட் அங்க நடந்த பஞ்சாயத்து அப்படி. இந்த நியூஸ் கமபக்கா கிங்டம்ல இருக்க ரெவல்யூஷனரி ஆர்மி ஆபீசர்ஸ் கிட்ட எல்லாம் போய் சேருது. எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. என்ன நியூஸ் இப்படி எல்லாம் வந்திருக்குது, இது உண்மைதானா, எப்படி அவன் இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருக்கான் அப்படி இப்படின்னு கதறுவாங்க. எதை பத்தி கதறாங்கன்னு தெரியல. அப்புறம் தான் இவான் இருந்துகிட்டு அது சாபோ, அவங்கிட்ட எல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படி இப்படின்னு கத்துவான். டிராகன் எல்லாம் முதல்ல இது உண்மையா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். சும்மா கத்திக்கிட்டு இருக்காதேம்மா, முன்ன மாதிரி இப்ப வெளியில கான்டாக்ட் பண்ண ஆள் இல்லைன்னா கூட கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் நியூஸ் பேப்பர் போய் சேரும் போது எல்லாருமே அந்த பதறாங்க. சாபோவை தெரிஞ்சவங்க எல்லாம் பயங்கரமா அழுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அவன் தான் செத்து போயிட்டான்னு நியூஸ் வந்திருக்கோம் என்னமோ. அதான் குமாவை காப்பாத்தணும்னு களத்துல இறங்கினானுங்கல்ல, அங்கதான் ஏதோ பஞ்சாயத்தா இருக்கு போல. டோஃப்ளமிங்கோ எல்லாம் நியூஸ் படிச்சு பார்த்துட்டு பரவாயில்லையே, நான் இல்லன்னா கூட நியூஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வருது, அருமைன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணுவான் அந்த ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே. அவன் பாத்தீங்கன்னா இப்ப இம்பல் டவுன்ல இருக்கான், அதுவும் அண்டர் வாட்டர் பிரிசன்ல. பிளாக் பியர்டு நியூஸ படிச்சு பார்த்துட்டு இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா நானே போய் எடுத்துறேன் அப்படின்ட்டு வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருப்பான். எதை எடுக்க போறான்னு தெரியல. இங்க நம்ம ஆளுங்க லேண்ட் ஆஃப் ஆனோக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க அவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்குது. அப்படியே கட் பண்ணா எபிசோ டவுன்ல ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள அந்த ட்ரேக் போவான். அதுவும் யாரு கூடயோ போன் பேசிக்கிட்டு. யாரான்னு பார்த்தா ஆப்போசிட்ல கோபி. கோட் வேர்ட் எல்லாம் சொல்லி பேசிக்குவானுங்க. அதுக்கப்புறம் தான் மேட்ரே தெரியுது. ட்ரேக் ஒன்னு பைரட் இல்ல, நேவி ஹெட் குவார்டர்ஸோட டாப் சீக்ரெட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அவன். இங்க இவங்க கூட சேர்ந்து என்னென்னலாம் நடக்குதுன்னு அங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவுதான். ஐயோ இது பெரிய ஆபத்தாச்சே. சரி இதுக்கப்புறம் இவன் என்னென்னலாம் டகால்டி வேலை பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.